ருக்குண்ட் ஏரியில் கண்டுபிடிக்கப்பட்ட 1300 எலும்புக்கூடங்கள் பற்றி தெரியுமா? இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமாலயத்தில் 16,500 அடி உயரத்தில் ஒரு சிறிய ஏரி உள்ளது. அந்த ஏரி என்பது சாதாரணமானது அல்ல. அது எலும்புக்கூடுகளால் நிறைந்த மர்மமூட்டும் ஒரு இடம். 1942 பிரிட்டிஷ் வன அதிகாரிகள் முதன்முதலில் ருக்குண்ட் ஏரியில் நூற்றுக்கணக்கான மனித எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்தனர். முதலில் இவை ஜப்பான் படைவீரர்களின் எலும்புகளாக இருக்கலாம் என்று கருதப்பட்டது. ஆனால் பின்னர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டபோது அது முற்றிலும் தவறான கணிப்பாகும் என்று தெரியவந்தது. DNA பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டபோது இந்த எலும்புகள் 3 வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்தவர்களின் என்று தெரியவந்தது. அவர்களுக்கு இங்கு என்ன நேர்ந்தது? சிலர் அவர்கள் யாத்ரீகர்கள் என்று கருதுகிறார்கள். இன்னும் சிலர் அவர்கள் அரச குடும்பத்தினருடன் சென்ற பாதுகாவலர்கள், நடனக்காரர்கள் மற்றும் சமையல்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான தலையில் அடிபட்டு உயிரிழந்துள்ளனர். அதன் காரணம்தான் என்ன? விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து அவர்கள் அனைவரும் மிகவும் பெரிய ஆலங்கட்டி மழையால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். பெரிதாக விழுந்த ஆலங்கட்டி அவர்களை நேரடியாக தலையில் தாக்கி பலரை உயிரிழக்க செய்திருக்கலாம். ஆனால் இன்னும் சிலர் இது ஒரு மர்மமான சூழல் என்றும் சூப்பர் நேச்சுரல் போர்ஸ் காரணமாக இருக்கலாம் என்றும் நம்புகிறார்கள். இன்னும் தீர்க்கப்படாத புதிர். ருக்குண்ட் ஏரி ஆண்டுதோறும் உறைபனியில் மூடிக்கொள்ளும். கோடைக்காலத்தில் மட்டும் பனிக்குள் புதைந்த எலும்புகள் வெளிவந்து காணப்படுகின்றன. இது உண்மையில் எப்படி நடந்தது என்பதை இன்று வரை யாரும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. இந்த மர்மம் உண்மையில் ஆச்சரியமூட்டுகிறதல்லவா? இது குறித்து உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் கூறுங்கள்.